இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் அவரை நீதான் காப்பாத்தணும். ஆதி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். அது போதும் எனக்கு. ஆரத்தை எடுத்துக்குங்க. ஏமா கண் கலங்குறீங்க? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சாமி. அட கடவுளே, யாருக்கு என்னாச்சுமா? என்னோட வீட்டுக்காரருக்கு தான் சாமி. அதான் அவர் நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா, அம்மன் சன்னதியில வந்து நின்னு அவகிட்ட நாம கேக்குற எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த அம்மன் கண்டிப்பா பதில் சொல்லுவா. கவலைப்படாத. இவ ரொம்ப சக்தி வாய்ந்தவம்மா. இங்க இருக்கிற கோவிலோட விருட்சத்தை மனசார உன் கோரிக்கைய வேண்டிக்கிட்டு 3 சுத்து சுத்தி வந்து அங்க இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன் தாலியில வச்சுக்கமா. உன் புருஷ நெத்திலையும் வச்சு விடுமா. புயல் மாதிரி வர கஷ்டம் எல்லாம் பனி போல விலகிடும். உன் புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுமா. எல்லாத்தையும் இந்த அம்மன் பாத்துப்பா. எல்லாம் சரியாயிடும். சரிங்க சாமி. என்னோட கேபினுக்கு வா. சரிங்க மேடம். ஐயோ, இவ வேற சிஐடி மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்பாளே. சமாளிப்போம். சொல்லுங்க மேடம். நேத்து நீ ஆதி ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நீ எங்க போன? எங்க இருந்த? மேடம், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆதி சார் காலையில போன் பண்ணதுமே நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் அவரை ஃபாலோ பண்ணி போயிருந்தேன். நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். மேடம், நான் எதுவுமே பண்ணல. நல்ல வேலை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். மேடம், ஆதி சாருக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். என்னை தயவு செஞ்சு நம்புங்க. சரி, ஓகே, இதை விடு. எனக்கு பாரதியா இந்த ஆபீஸ் விட்டும் வீட்டை விட்டும் வெளியே போற மாதிரி பண்ணணும். அவளை இதுக்கு மேலேயும் ஆதி பக்கத்துல விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்து. ஆதி இதுக்கு ஒத்துக்கலனாலும் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதான பார்த்தேன். பிளான் இல்லாம நீங்க விஷயத்தை பத்தி பேசவே மாட்டீங்களே. என்னன்னு சொல்லுங்க, அசத்திரும். பாரதி சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நான் என்ன பண்ண சார்? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்கணும்னு யோசிச்ச உங்களுக்கு எங்க என்கிட்ட கேட்கணும்னு தோணலையா? உங்ககிட்ட கேட்க வேண்டாம் தான் சார் நான் கேட்கல. என்ன பேசுறீங்க? என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? தயக்கம்லாம் எதுவும் இல்லை சார். நான் உங்ககிட்ட பணம் வாங்கினா தேவையில்லாத பிரச்சனை வரும் சார். ஏற்கனவே வீட்டில் இருக்கிறவங்கலாம் நான் உங்களை சார்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. பசங்க உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அத நீங்க தானே சார் சொன்னீங்க. இப்போ நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வாங்கினேன்னு தெரிஞ்சதுன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும் சார். நான் வேணா வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார். நீங்க வந்து என்கிட்ட இவ்ளோ அக்கறையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சதான் பேசுறீங்களா? பாரதி, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் தேவையா? நான் கட்டுறேன் சார். ப்ளீஸ், இந்த விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க சார். நீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்க எனக்கு தெரியல. சரி, உங்க பிடிவாதத்தை பத்தி தான் எனக்கு தெரியுமே. நான் என் உடம்ப பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம். என்னங்க? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. இப்பவும் இந்த குங்குமத்தை கொடுக்க முடியாம போயிடுச்சே. பாரதி,
இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அர்ஜென்ட். இப்பதான் கிளையண்டே ஃபோன் பண்ணாங்க. இதை இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமா கிளம்புங்க. ம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாரதி, நீங்க நாளைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி ஃபைல்ஸ் எல்லாம் பெண்டிங் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா இது இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட். நாளைக்கு காலையிலே கிளையண்ட்டுக்கு அனுப்பியே ஆகணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேடம், கொடுத்துருக்கிற ஃபைல் எல்லாம் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடும் போல இருக்கு. இப்போவே டைம் ஆச்சு. நான் காலையில சீக்கிரமா வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். ஐயோ பாரதி, ஒரு ஆபீஸோட அக்கௌண்டன்ட்டா இருந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆதி எனக்கு கெட் டுகெதர் பார்ட்டில என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க இந்த கம்பெனிக்காக நிறைய ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த கம்பெனியோட growthக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னார்ல. இப்படிலாம் நீங்க எஃபர்ட் போட்டா தானே இந்த கம்பெனியை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணாதானே நீங்களும் அடுத்தடுத்து பெரிய போஸ்டிங்க்கு எல்லாம் போக முடியும். அதுக்காக தான் நான் கொடுத்திருக்கிற வேலை எல்லாத்தையும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புங்க. ஓகே, பாய். ஆதி, கிளம்பலாமா? பாரதி எங்க? அவங்க வரமாட்டாங்க. கிளம்பும் போதுதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன். கொஞ்சம் வேலை இருக்குதான், எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்றாங்க. நம்மள கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி வாங்க நம்ம போலாம். இல்ல, ஆதி வாங்க போலாம். லாக்கர்ல வச்ச ஆபீஸ் பண்ண 2 லட்சம் காணும் மேடம். வாட்? என்ன சொல்றீங்க? பணத்தை காணுமா? லாக்கர்ல வச்சுட்டு போன பணம் எங்க போயிருக்கோம்? இந்த ஆபீஸ்ல இவ்ளோ செக்யூரிட்டி இருந்தும் பணத்தை காணும்னா என்ன நீங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குதுங்க? நல்லா தரோவா செக் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தாச்சு மேடம். அப்போ பணம் எங்க தான் போச்சு? பாரதி, நேத்து ஈவினிங் உங்ககிட்ட தானே பணத்தை கொடுத்து லாக்கர்ல வைக்க சொன்னேன். ஆமா மேடம், நான் பணத்தை லாக்கர்ல தான் வச்சேன். மேனேஜர், அந்த லாக்கரோட பாஸ்கோட் உங்களுக்கு, எனக்கு, பாரதிக்கு அப்புறம் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கண்டிப்பா பாஸ்கோட் தெரியாம லாக்கரை ஓபன் பண்ண முடியாது. லாக்கர் ஏதாச்சும் உடைஞ்சிருந்துச்சா? இல்ல மேடம், நானே காலையில பாஸ்வேர்ட் போட்டு தான் மேடம் ஓபன் பண்ணேன். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த பாஸ்கோட் தெரிஞ்ச யாரோ தான் பணத்தை எடுத்திருக்கணும்.